தலைவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இந்த மதுரை மாவட்டத்தில் எல்லாருமே வேண்டிக் கொண்டாங்க. அவர் நல்லா ஆனா, அவங்க நல்லா ஆனா நாங்கள் மதுரை மீனாட்சி ஒரு இது சில்வர் இது வந்து மதுரை மீனாட்சி காலடியை வச்சு பூஜை பண்ணி அந்த சில்வர் இது வந்து மதுரை மீனாட்சி இது தலைவருக்கு எத்தனை போய் கொடுக்கறது. நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பூஜைக்கு நான் வந்து அட்டென்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக எல்லாம் ஆச்சுங்க. தலைவரோட ஜெயிலர் 2 இப்போ ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பொங்கலுக்கு எல்லாரும் உற்சாகமாக இருக்காங்க. அடுத்த உலக பிரசித்தி பெற்ற அந்த கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு போறீங்க. தலைவர் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்ல போறாரு? கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது எங்களுக்கு பாக்கியம். ஏன்னா நம்ம பாலநமைச்சி, தம்பு, சூரி, அழகரை எல்லாமே நம்ம இவர் ஏடிஜிபி அவரு கூட எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கூட சப்போர்ட் பண்ணி இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரஜினிகாந்த் வந்து சார் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. சார் அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்க, தலைவரே சொல்லிக்கிறாரு. ரசிகர்கள் நம்பி இருந்தாங்க. இல்ல ஒரு விஷயம் அரசியல் பத்தி பேச வேண்டாம், அரசியல் பத்தி பேச வேண்டாம். ஏன்னா தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. அரசியல் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து. விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் வைத்திருந்தோம். இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கக்கூடிய முக்குருணி கொழுக்கட்டையை அவர் உடல்நலம் சரியானதுக்கு பிறகு முக்குருணி கொழுக்கட்டை படைத்து நேர்த்தி கடனை செலுத்துவதாக வேண்டியிருந்தோம். அதன் பிறகு நல்லபடியாக அவர் பூர்ண குணமடைந்து அவருடைய நடிப்பு தொழிலில் கவனம் செலுத்தி வருவதனால இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி நல்ல நாள்னால இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே வேண்டிக் கொண்டதை போல இன்றைக்கு முக்குருணி, அதாவது 18 படியிலே கொழுக்கட்டை செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றியிருக்கின்றோம். தலைவர் அவர்கள் பூரண நலம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரசாதங்களை அவரிடம் ஒப்படைக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு செலிபிரேஷன் நம்ம மதுரையில் கொண்டாடுறோம். இப்ப நம்ம கொடுக்கிற ஒரு பிரசாதத்தை தலைவர் எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு? அதாவது இந்த வருடம் வந்து தையில வந்து ஃபர்ஸ்ட் சங்கடாகத சதுர்த்தி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்றோருடைய வாக்கு. அதுல அன்பு தலைவருடைய இந்த வருஷம் வந்து அவருடைய திரையுலக வாழ்க்கை வந்து 50வது வருஷம் தொடங்குது. அவருடைய பிறந்த நாள் வருஷம் வந்து 75வது கொண்டாடுறத வந்து ரசிகர்கள் அனைவருமே சேர்ந்து இங்க முதல் தொடக்கம் மும்மத வழிபாடு ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப அது மீனாட்சி அம்மன் கோயில்ல முக்குரு விநாயகருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. மன்னர் காலத்திலிருந்து ஒரு வரலாறு, இறை சக்தி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். அதுக்காக நாங்க அவரை நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். அதனால இந்த பயணம் வந்து இந்த வருடம் முழுவதும் மதுரை மாவட்டத்திலிருந்து தொடங்கி சென்னையில போய் இப்ப முக்கிய நிர்வாகம்லாம் சேர்ந்து தலைவருடைய மருமகன் சந்திரகாந்த் அண்ணன் வந்திருக்காங்க. அப்புறம் அண்ணன் குமரவேல் அண்ணன், தம்புராஜ் அண்ணன், அழகர், கோல்டன் சவரன், முத்துப்பாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விழா மாதிரி எடுத்து அதில் நம்ம தூத்துக்குடிலேருந்து சாம்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் போகிறோம். இன்னைக்கே போகிறோம். நாளைக்கு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு 50வது ஆண்டு விழா ரசிகர் மன்றம் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்க போகிறோம். அதுக்கு இது ஆரம்பிச்சுட்டு அடுத்த மாதம் பிப்ரவரி 26 திருமண நாளில் வந்து இங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாம் குடும்பமாக ஒரு விழா எடுத்து ஒரு அறுசுவை உணவையும் செய்யறதுக்கு மனு கொடுத்து பரிசீலனைக்கு போகிறோம். இறை சக்தி ஒண்ணுதான் இறைவனை தீர்மானிக்க முடியும். அவருக்கும் இறைவனுக்கு உள்ள தொடர்பை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. அதுல நாங்க பயணம் பண்றோம். வெள்ளி சிலை பிப்ரவரி 26. அதுல வந்து குடும்ப உறவு, ரஜினிங்கிற ஒரு குடும்ப உணர்வுகளை எல்லாம் ஒன்னு திரட்டி அன்னைக்கு வந்து ஒரு 500 குடும்பம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இங்க ஒரு அவருடைய திருமண நாளை கொண்டாடணும் திட்டமிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. தலைவர்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்க ஏகலைவன் மாதிரி அவரை வெளியில இருந்து யோசனை பண்ணிக்கிருக்கோம். இப்ப என்ன எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களோட குடும்பத்தோட ஒரு புகைப்படத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். அவர் அரசியல் இது அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு அது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு தீர்மானிக்கிறது அவங்க 2 பேர். அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. இப்ப பியூரா ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி அவங்க அம்மாட்ட லதா அம்மாட்ட போய் கொடுத்துட்டு, இந்த வெள்ளிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் பவர் அதிகம். சுக்கிர திசைக்கு
அது வந்து இந்த ஸ்தலத்துல வந்து அம்மாவுக்கு தாலி பாக்கியம் வழங்கிய ஸ்தலம் இது. அதுக்காக நாங்க போறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.